கடந்த 2 நாட்களாக குடிதண்ணீரில் கழிவுநீர் கலந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட மக்கள் புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த 2024ஆம் ஆண்டே பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களிடம் அனுமதி பெற்று நமது மாநில கழக செயலர் அன்பழகன் அவர்கள் மாபெரும் போராட்டத்தினை கடந்த ஆண்டு நாங்கள் அதிமுக சார்பாக நடத்தினோம். குடிதண்ணீரில் கழிவுநீர் கலந்திருக்கு, இதை முதலமைச்சரோ ஆளுகின்ற அரசோ உடனே இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு மாபெரும் போராட்டத்தை நடத்தினோம். அன்று முதல் இன்னை வரை நாங்கள் அதிமுக பாண்டிச்சேரியில் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா குடிதண்ணீரில் கழிவுநீர் கலக்குதுன்னு இதை கவர்மெண்ட் சீரியஸாக எடுத்துக்கல. இன்னைக்கு அதோட தாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா 40க்கும் மேற்பட்டவங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். உள்ள சென்று இப்போ தான் பார்த்துட்டு வரோம். உயிருக்கு போராடி நிலைமையில் இருக்காங்க. இதில் 3 பேர் இறந்துட்டதா தகவல் சொல்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஆளுகின்ற அரசானது உடனடி பொறுப்பேற்று இதுவரைக்கும் முதலமைச்சர் மக்களை பார்க்கல. நமக்கு வாக்களித்து நம்மளை தேர்ந்தெடுத்த மக்களை நாம தான் முதல்ல பார்க்கணும். அவங்க நம்ம பிள்ளைகள் மாதிரி. அந்த பிள்ளைகளை உடனே முதலமைச்சர் பார்க்கணும். மட்டுமின்றி சட்டமன்றத்தை அவசரமாக கூட்டி இந்த குடிதண்ணீர் பிரச்சனைக்கு அவசர போர்க்கால அடிப்படையில் இதை எப்படி சரி செய்யணும்னு பார்த்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டோட கமிஷனர் எல்லாருமே கூட்டு டைரக்டர்ஸ்லாம் கூட்டு இது உடனே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆக்ஷன் எடுக்கணும். இது எல்லாமே உடனே செஞ்சு இந்த மக்களை நல்வழிப்படுத்துறது எப்படி நம்ம புதுச்சேரி மக்களுக்கு இந்த தொகுதியில் மட்டும் கிடையாது, இந்த நெல்லித்தோப்பு, உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை மட்டும் கிடையாது, அரியாங்குப்பம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே இன்னைக்கு குடிதண்ணீர் கழிவுநீர் கலந்துகிட்டு இருக்கு. இதை உடனடியாக புதுச்சேரி அரசு உடனடியாக முதல் கட்டமாக இதுக்கு நிவாரண நிதிக்கு உடனே ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த மக்கள் தற்போது இந்த மருத்துவமனையில் நம்ம ஜிஹெச்ல நம்ம இப்போ போய் பார்த்தப்ப எங்களை இன்னும் டாக்டர்ஸே பார்க்கல, சீனியர்ஸ் யாருமே பார்க்கல, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை இதில் தலையிட்டு உடனே அவங்களுக்கு தேவையான பெட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி இன்னும் பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ 40 பேர் இரவுக்குள்ள 60-70 ஆகலாம். இவங்க எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பேஷண்ட்டை ஆக்ஷன் எடுத்து இவங்க தேவையான சிகிச்சையை உடனே செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். எங்களோட மாநில கழக செயலர் அன்பழகன் அவர்களிடம் கலந்துரையாடி மாபெரும் போராட்டமா எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து இதை முறைப்படி எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி இதுக்கான தேவையை ஃபர்ஸ்ட் நாங்கள் இதுக்கான ப்ரியாரிட்டி ஆக்ஷனை எடுப்போம் சார். எல்லா துறையும் வலியுறுத்துவோம். இதுக்கு உடனடி தீர்வுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சட்டசபையை அவசர சட்டசபையாக கூட்டி உடனே மக்களுக்கு தேவை என்ன, அந்த குடிநீர் கலந்தது தான், அந்த கழிவுநீர் கலந்தது தான் மக்களுக்கு தேவையான முதல் பிரச்சனை. அதை சரி செய்யறதுக்கு என்ன பிரச்சனை, அந்த பைப் கனெக்ஷன் எதில் கலந்தது அதை உடனே ரீவொர்க் பண்ணணும். இதுதான் சார் முதல் பிரச்சனை.